வந்து நம்ம எக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முட்டையை வந்து அவிய வச்சு இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய், மட்டன் மசாலா இருந்தால் போடலாம், இல்லை சிக்கன் இருந்தாலும் போடலாம், இல்லை குழம்பு தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏதோ ஒன்று உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாமா? கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பபிள்ஸ் வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்குள்ளே இருக்கிற முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எல்லா முட்டையும் இப்போ சேர்த்துட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா முட்டையெல்லாம் கொஞ்சம் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த எக்கு எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் பசங்களுக்கு எந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும், ஒரு லெமன் ரைஸ்க்கு, ஒரு ரசம் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது எம்டியாக இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். எக் ஃப்ரை ரெடி.